இந்தியாவில் இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் என்பது அதனுடைய போக்கு, அந்த இயல்பு எல்லாமே 52லேருந்து இதுவரையில் எவ்வளவோ மாற்றங்களை அடைந்திருக்கிறது. என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அடைந்திருக்கிறது என்பதை உங்களை போன்ற ஊடகங்கள் தான் எங்களை விட அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நான் வேணால் கோடிட்டு சொல்கிறேன், இப்போல்லாம் சாதாரண மனிதர்கள் தேர்தலில் போட்டியிட முடியுமா? இது சாதாரண மக்களுக்கான தேர்தலா? ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 40 லட்ச ரூபாய் வரையிலே சட்டமன்றத்துக்கு செலவழிக்கலாம். அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் வந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்து வளர்ந்துருக்கு. அப்படின்னும் போது அம்பேத்கரை உருவாக்கின ஒரு கட்சி அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கலாமே. உங்களுடைய ஆதங்கம் எங்களைப் போலவே ரொம்ப நியாயமானது. அது இன்னும் சொல்லப்போனால் எங்களிலே பலருக்கு இல்லாத ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல்ன்றது, பாபா அம்பேத்கரே களத்தில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்தது. ஒரு கொள்கை பார்வையில், ஒரு கொள்கை ரீதியான நோக்கில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பாஜக அரசின் ஒட்டுமொத்த சமூக அநீதிகளை எல்லாம் கண்டித்து குரல் கொடுக்கிற, அதை செய்ய மறுக்கிற. பம்பாய் சட்டமன்றத்தில், அது பிரிட்டிஷ் காலத்து சட்டமன்றம், பம்பாய் சட்டமன்றத்தில் ஒரு முறை பேசுகிறப்ப சொன்னார், நான் சொல்வேன், அவசியப்பட்டால் அரசாங்கம் சாராய கடைகளை திறக்கலாம், பரவாயில்ல என்ன. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் சேகு தமிழரசன் ஐயா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு, தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற சமயத்தில் 4 முனை போட்டியாக இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு 4 முனை போட்டியாக இருக்குது. முதல்ல இந்த போட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 4 முனை போட்டி என்பது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஆன ஒரு சூழல் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த 4 முனை போட்டி என்பதையே நான் ஒரு தேர்தல் களத்தில் நீண்ட அனுபவம் நிறைந்தவன் என்கிற வகையில் சொல்கிறேன். அது 4 முனை போட்டினே சொல்ல முடியாது. ஏன் இன்றைக்கு 3 முனையா போட்டியா என்று கருதுவதற்கு கூட விஜய் இந்த தேர்தலில் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கப்பட்டால்தான் அது 3 முனை போட்டியா என்று கருதுவதற்கு கூட பின்னால் வாய்ப்பு இருக்கும். களத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு இளைஞருடைய ஆதரவுகள் ஒரு குறிப்பிடத்தகுந்த வகையில் இருக்கிறது. ஆனால் அது 3 முனை போட்டியாக இருக்குமா என்பது இன்னமும் ஒரு சந்தேகம்தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 62 தேர்தலுக்கு பிறகு இது நாள் வரையிலும் ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக நடந்த பல தேர்தல்களிலும் இருமுனை போட்டி தான். எவ்வளோ பேர் போட்டியிட்டாலும் இருமுனை போட்டி தான். முதல்ல காங்கிரஸ், அப்புறம் திமுக, அப்புறம் திமுக, அதிமுக, இப்படி தான் இருமுனை போட்டியாக தான் தமிழ்நாட்டில் 62க்கு பிறகு களம் வந்திருக்கு. ஆக இது மும்முனை போட்டியா இந்த முறை? இதற்கு பிறகுதான் விஜய் தன்னுடைய நாம் தமிழரை விட்டுட்டீங்களே. நாம் தமிழர்ன்றது நம்ம 2 முறையாக பார்க்குறோம். அவங்க ஒரு தேர்தல் அங்கீகாரத்தை பெறுகிற கட்சியாக வந்திருக்காங்களே தவிர இன்னும் ஒரு முறை கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியாக வளர்ச்சி தானே சார். கூட்டணின்னு போகாம நான் தனிச்சு நின்னே களம். ஆமாம். ஆனால் நீங்கள் தேர்தல் களத்தில் மட்டுமே இருந்திருக்கீங்களே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்டதா இன்னும் இல்லையே. நாம் தமிழர் கட்சியிலேருந்து இது வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ வர முடிந்திருக்கிறதா? ஆனால் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அதுதான். அதை நீங்கள் அது நிரூபிக்கப்படாத அங்கீகரிக்கப்பட்ட அதுதான் அங்கீகாரம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த 2வது வேட்பாளருக்கும் 3வது வேட்பாளருக்கு நடுவில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வித்தியாசம் ஒரு குறைவான வாக்குகளோடு இருக்கிற வித்தியாசமாக இருந்தால் தான் மும்முனை போட்டின்னு சொல்ல முடியும். அது எப்படி சொல்ல முடியும்?
பெரிய நீண்ட ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பாக. ஆமாம். அதனால் இனிதான் தமிழ்நாட்டு களத்தில் மும்முனை வரப்போகிறதா இல்லையான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்றீங்க. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி இந்த தேர்தல் களத்தில் யாருக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்கீங்க, என்ன காரணம்? இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். முழுமையாக அவருடைய வெற்றிக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் சார்? இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ரொம்ப ஆதரிக்கிறேன் அப்படின்னா எது காரணமாக சொல்லுவீங்க? இந்த கட்சி, எங்களுடைய கட்சி தமிழக அரசியலில் நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. 52 தேர்தலில் அப்போது 52 தேர்தலே எங்களுடைய தலைவர்கள் போட்டியிட்டவர்கள். பிறகு தான் அவங்க 56 அது இந்திய குடியரசுக் கட்சியாக பாபா அம்பேத்கர் அவர்களால் மாற்றப்பட்டு முதல்ல ஃபெடரேஷன், எஸ்சிஎஃப்னு சொல்லி ஒரு ஃபெடரேஷன், ஆல் இண்டியா ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன், அதற்கு பிறகு ஆர்பிஐ, இந்திய குடியரசுக் கட்சி அப்படின்னு. ஆனால் எங்களுடைய கெடுவாய்ப்பு என்னென்னா, இந்த கட்சியை தொடங்குவேன் என்று சொன்ன பாபா அம்பேத்கர் அவர்கள் தொடக்க நிகழ்ச்சிக்கே இல்லை. கொடியை அறிவித்தார், கொள்கையை அறிவித்தார், பெயரை அறிவித்தார், லட்சியங்களை அறிவித்தார், எல்லாம் அறிவித்தார். ஆனால் அவர் தொடங்கி வைப்பதற்கு இல்லாமல் போனார். அது எங்களுக்கு மிகப்பெரிய கெடுவாய்ப்பு. அதனால் ஆனாலும் நாங்கள் 62 களங்கண்டோம், வெற்றி பெற்றோம். தொடர்ந்து நீங்கள் 52 தேர்தலேருந்து இதுவரையும் ஒரு தேர்தல்னாலும் ஒரு தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இடம்பெற்றோம். ஆனால் கடந்த 10 ஆண்டு காலமாக என்னாலும் இல்லை, எங்கள் இயக்கங்களுக்கும் அந்த வாய்ப்பில்லை. கட்சியை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுல ஒரு சுணக்கம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்க. இல்லை, இப்போ எது நிகழ்ந்ததோ இல்லையோ, இந்தியாவில், இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் என்பது அதனுடைய போக்கு, அந்த இயல்பு எல்லாமே 52லேருந்து இதுவரையில் எவ்வளவோ மாற்றங்களை அடைந்திருக்கிறது. என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அடைந்திருக்கிறது என்பதை உங்களை போன்ற ஊடகங்கள் தான் எங்களை விட அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நான் வேணால் கோடிட்டு சொல்கிறேன், இப்போல்லாம் சாதாரண மனிதர்கள் தேர்தலில் போட்டியிட முடியுமா? இது சாதாரண மக்களுக்கான தேர்தலா? ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 40 லட்ச ரூபாய் வரையிலே சட்டமன்றத்துக்கு செலவழிக்கலாம். நாடாளுமன்றம் என்றால் 80 லட்ச ரூபாய் வரையிலே செலவழிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற 80 கோடி வாக்காளர்களிலே 80 கோடி மேற்பட்ட இந்திய வாக்காளர்கள், 140 கோடிக்கு மேற்பட்ட இந்திய மக்கள், இவர்களில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னா எவ்வளோ பேர் சொல்கிறோம்? 8.5 கோடி பேருக்கு மேலே சொல்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் சொல்கிறோம் 10 கோடிக்கு மேலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு. அதுக்கு என்ன இலக்கணம்? ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பாதிக்க முடியாதவங்களாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அப்போ 150 ரூபா சம்பாதிக்க முடியாத சாமானியன் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பதும், வாய்ப்பு பெறுவது என்பதும், களங்காண்பது என்பதும், அதை கடந்து வெற்றி காண்பது என்பதும் சாதாரணமா? இல்லை, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அம்பேத்கரை வச்சு தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே கட்சியை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் பேசி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் வளர்ந்துருக்கு. அப்படின்னும் போது அம்பேத்கரை உருவாக்கின ஒரு கட்சி அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கலாமே. இது உங்களுடைய ஆதங்கம் எங்களைப் போலவே ரொம்ப நியாயமானது. அது இன்னும் சொல்லப்போனால் எங்களிலே பலருக்கு இல்லாத ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல்ன்றது, பாபா அம்பேத்கரே களத்தில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்தது. வேறு எந்த நாட்டில் இது நடக்கும்? ஒரு நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை எழுதியவரை முடிந்தவரை வேறு ஜனநாயக நாடுகளில் போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுப்பார்கள். அமெரிக்காவில் ஜெபர்சனுக்கு இப்படி நடந்திருக்குமா? தாமஸ் ஜெபர்சனுக்கு இப்படி நடந்திருக்க முடியுமா? ஆனால் எத்தனை மொழிகள், எத்தனை பண்பு, எவ்வளவு வேறுபட்ட வாழ்க்கை முறை, எத்தனை மதம், எத்தனை சாதிகள், 4500க்கும் மேற்பட்ட சாதி, இவ்வளவு பேருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய, பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கிய ஒருவரை
இந்த மாறுபாடுகள் வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கடந்து எல்லோருக்கும் நம்பிக்கை இந்த அரசியல் சட்டத்தின் பேரில். அந்த அரசியல் சட்டத்தை தந்தவரையே தோற்கடித்த தேர்தல் இந்த தேர்தல். முதல்ல அவருடைய லட்சிய புடியும் இந்த தேர்தல் அமையவில்லை. ஒரு நிர்பந்தத்திலே தான் அவர் லட்சியம் என்ன, ஒடுக்கப்பட்ட நலிந்த மக்களுடைய பிரதிநிதிகளை அவர்களே தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பை இந்தியாவிலே உருவாக்க வேண்டும் என்று தானே விரும்பினார். ஆனால் என்ன நடந்தது? மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணா நோன்பு இருந்தார். நாட்கள் கடந்தது, இந்தியா அலுவல கொள்ளப்பட்டது. அம்பேத்கர் சமரசம் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. ஆக சமரசம் செய்து கொண்டாரே தவிர, ஆனால் அவர் எண்ணமோ லட்சியமோ இப்படிப்பட்ட தேர்தல் முறை அல்ல. அவர் சொன்ன தேர்தல் முறையில் என்ன இறுதியான வார்த்தை? ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவிக்கு கூட, உச்ச பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு கூட ஒரு வாக்காளர் நினைத்தால் போட்டியிடலாம். போட்டியை நிராகரிக்க முடியாது. ஆனால் வேட்புமனுவை நிராகரிக்கலாம். முன்மொழிவதற்கோ வழிமொழிவதற்கோ ஆள் இல்லை என்று வேட்புமனுவை வேண்டுமானால் நிராகரிக்கலாம். ஆனால் இந்த உயரிய தனிமனித ஜனநாயக லட்சியம் இந்தியாவிலே நிறைவேறுகிறதா? அதற்கான வெளிச்சம் தெரிகிறதா? விடியல் தெரிகிறதா? வளர 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 தேர்தல் அரசியல் என்பது கார்ப்பரேட் அரசியல் ஆகிவிட்டது. ஆகவே கூட்டணிகள் என்பது இந்தியாவிலே எல்லா மூலைகளிலும் கூட்டணிகள் என்பது இன்றைக்கு ஒரு அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. ஒரு 5 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு பட்டியலின மக்களுக்காக அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருப்பதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அரசில் குறைந்த காலத்தில் எல்லா விதமான வசதிகளை, வாய்ப்புகளை, உரிமைகளை வழங்கிட முடியுமா என்பது இந்த கட்டமைப்பில் ஒரு கேள்விக்குறி. ஆனால் இப்போது எங்களை பொறுத்தவரையில், இது மற்றவர்களுக்கு எப்படியோ, எங்களை பொறுத்தவரையில் எங்கள் பார்வையில் ஒரு கொள்கை பார்வையில் ஒரு கொள்கை ரீதியான நோக்கில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பாஜக அரசின் ஒட்டுமொத்த சமூக அநீதிகளை எல்லாம் கண்டித்து குரல் கொடுக்கிற, அதை செய்ய மறுக்கிற, கொள்கையளவில் சமூக நீதியை உறுதிபட பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக தமிழகத்திலே இருக்கிறது. உறுதியா இருக்காங்க சமூக நீதியில், அதில் உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை, எடுத்துக்கலாமா? சமூக நீதியில திமுக ரொம்ப உறுதியா இருக்காங்க, அப்படித்தானே? ஆமாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்குதே சார், அதற்கு என்ன சார் சொல்ல போறீங்க? இந்த வன்கொடுமைகளுக்கு இந்த வன்கொடுமைகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வன்கொடுமைகளை தடுப்பதற்கும் இந்த வன்கொடுமைகளுக்கு தண்டனை தருவதற்கும் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டும். வேங்கை வயல் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவே இல்லையே சார். வேங்கை வயல் தான் அந்த வழக்கை விசாரித்து நடவடிக்கை எடுத்து அதனுடைய குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அதுவும் தீர்மானமாக பேசப்பட்டு இன்றைக்கி உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு வேங்கை வயலுக்கு உரிய பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு இருக்க அந்த அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அரசாங்கம் எடுத்தது. நாங்குநேரியில் அந்த கொலை சம்பவம் என்ன சார் சொல்ல போறீங்க? நாங்குநேரில் கொலை சம்பவம் இல்லை, எந்த சம்பவம்? சமீபத்தில் கூட நடந்துச்சு சார். ரோட்ல நின்று டீ சாப்பிட்டு மேல வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. நாங்குநேரியில் மாணவன் மேல நடத்தப்பட்டிருக்குது. மேல் பாதி மக்களுக்குள்ள கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இந்த 2026 கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் நான் மறைக்கவே இல்லை. இந்த சம்பவங்களுக்கு அரசு துணை நின்றதா? உங்க ஆட்சியில தானே நடந்திருக்குது, நீங்க ஆதரவு கொடுக்க அரசு இந்த ஆட்சியில தானே நடந்திருக்குது. இந்த ஆட்சியில நடக்குது இல்லைன்னு மறுக்கவே இல்லை. இந்த ஆட்சியில கொலைகளே இல்லாமல் மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து இந்த காலம் வரை கொலை இல்லாமலோ கொள்ளை இல்லாமலோ இல்லது ஒரு இது இல்லாமலோ எப்போவாது ஒரு அரசை பார்த்திருக்கிறீர்களா? ஏன் கம்யூனிஸ்ட் நாட்டுகளிலே குற்றங்களே இல்லாமல் இருக்கிறதா? எந்த உலக அரங்கில
அது மன்னர் ஆட்சி ஆனாலும், மக்களாட்சி ஆனாலும், அதிபர் ஆட்சி ஆனாலும், இராணுவ ஆட்சியாகவே இருந்தாலும், இவைகளெல்லாம் இல்லாத, இந்த சம்பவங்களே இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை நீங்கள் காட்ட முடியுமா? இல்ல. நாம் அரசிடம் எதை பார்க்கணும்? அரசினுடைய கொள்கை, அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை, அதனால் கிடைத்திருக்கிற தண்டனை, அதை தடுக்க இனி வருங்காலங்களில் எடுத்திருக்கிற முயற்சி, இவைகளை தான் அரசாங்கத்தை பார்க்கணும். அது நடந்திருக்கிறதா? அப்ப போதை கலாச்சாரம் இங்க ரொம்ப பெருகி இருக்கே சார், அதுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? போதை கலாச்சாரம் ஸ்கூல் பக்கத்துலயுமே காலேஜ் பக்கத்துலயுமே இளைஞர்கள் போதைக்கு கஞ்சாவிற்கு அடிமையாயிருக்காங்க. இது எல்லா கட்சி தரப்புல இருந்துமே வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய புகார். ஏன்னா வந்து நான் ஆட்சிக்கு வந்தோடனே வந்துட்டு நான் சர்வாதிகாரியாக மாறுவேன், கஞ்சா ஒழிப்பு 2.0 அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த திட்டங்கள்லாம் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு சார்? இரும்பு கரம் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் அதை ஒடுக்கினாரா? இன்றைக்கு போதை கலாச்சாரமானது தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? உங்கள் ஆவேசம், உங்கள் உணர்வு, உங்களுடைய வேதனை, இதுவெல்லாம் ஒரு சமூக பார்வையில் மேலெழுந்த வாரியா உண்மையாகவே உளப்பூர்வமாக நியாயமாக தெரியும். ஆனால் இந்த போதைப் பொருட்கள் இவ்வளவு பிடிப்பட்டது, இந்த இடத்துல இந்த போதை சம்பவம் நடந்ததனால் இந்த குற்றம் வெளிப்பட்டது, இதைத்தானே அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல்களை இது வைத்துக்கொண்டு தானே நம்ம செய்கிறோம், பேசுகிறோம், அதைத்தானே பேசுகிறோம். இங்கே இவ்வளோ பிடிப்பட்டது. இப்போது நீங்கள் வீம்புக்குன்னு குஜராத்தில் இதுவரையில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தான் மதுவிலக்கு தடை சட்டம் இருக்குது. எந்த மாநிலத்தில்? குஜராத்தில். ஆனால் அவ்வளவு கடுமையாக, அது எவ்வளோ காலமாக இருக்குது? ஏறக்குறைய 3 தலைமுறை, 2 தலைமுறை முடிந்து 3வது தலைமுறை வரையில் இன்னைக்கு குஜராத்தில் காந்தி பிறந்த மண் என்பதனால மதுவிலக்கு தடை இருக்குது. ஆனால் அங்கே இவ்வளோ காலமாக பிடிப்பட்ட போதைப் பொருட்கள், வழக்குகள், குற்றங்கள் பட்டியல் தரட்டுமா? நீங்கள் பாபாசாஹேப் அம்பேத்கர், நீங்கள் தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகளை, அந்த வழிகளை நீங்களே சுட்டி காட்டினீங்க. பாபாசாஹேப் அம்பேத்கர் பம்பாய் சட்டமன்றத்தில், அது பிரிட்டிஷ் காலத்து சட்டமன்றம், பம்பாய் சட்டமன்றத்தில் ஒரு முறை பேசுகிறப்ப சொன்னார், நான் சொல்வேன், அவசியப்பட்டால் அரசாங்கம் சாராய கடைகளை திறக்கலாம், பரவாயில்ல. யார் பேசியது? ஆச்சரியப்பட்டாங்க எல்லாம். இவரான்னு, பேசியவர் இவரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இது அவர் பேசினார். என்ன காரணங்களை சொன்னார் தெரியுமா? கட்சிக்காரர்கள் அப்புறம் மத்தியில் வந்து கட்சிக்காரர்கள்லாம் கேட்குறப்போ, ஏன் இப்படி நீங்களா சொன்னீங்கன்னு ஆச்சரியமாக இருக்கேன்னு அவர் சொல்கிறப்ப சொன்னார் ஒரு வார்த்தை, சட்டமன்றத்தில் சொல்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாநிலம் அமல்படுத்த வேண்டும் என்பதனால் பிற மாநிலங்கள் இதற்காக அந்த வருவாயில் இருந்திருக்கு இதற்கு நிதி ஒதுக்க வேண்டுமான்னு. எதுக்குன்னா அவர் ஒரு எக்கனாமிஸ்டாக, பொருளாதார மேதியாக கேட்டார். அப்போ என்ன பண்ணாங்க, மதுவிலக்கு அமல்படுத்துகிற மாநிலத்துக்கெல்லாம் மத்திய அரசு சிறப்பு நிதியை தரும். ஒன்று பொருளாதாரவாதியா, ஒரு பொருளியல்வாதியா? நான் கேட்குற கேள்வி, நீ இங்கே அமல்படுத்த போகிற, ஆனால் உன்னால் அமல்படுத்த முடியல, அது வேற நடைமுறையில். நான் இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் காரணம் காட்டுறேன், அமல்படுத்த முடியல, ஆனால் அமல்படுத்துறேன்னு சட்டம் போடுற. இந்த சட்டத்துக்காக பிற மாநிலங்கள்லேருந்து உனக்கு சிறப்பு நிதி, அங்கேருந்து வர்ற வரியிலிருந்து. அப்போது நீங்கள் இது இப்படி வந்து ஒரு போலித்தனமான சட்டத்துக்காக பிற மாநிலங்கள்லாம் தண்டனையா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சமூக மத்தியில் பேசுகிறப்போ, கட்சி தோழர்கள் மத்தியில் பேசுகிறப்ப சொன்னார், நான் ஒரு நாளும் வீட்டிலேருந்து கிளம்பி சில அலுவலகத்துக்கு வருகிற வழியில் பார்ப்பேன், 2 காவல் நிலையங்களை கடந்து வருவேன், இந்த காவல் நிலையத்துக்கு வாசப்படில் நிற்கிறவர்கள்லாம் பார்ப்பேன், வறுமையில் சிக்கி தவிக்கிற சாதாரண கூலி தொழிலாளர்கள் தான் இந்த மதுவிலக்கு வழக்கில் நிற்பாங்க. இவர்கள் மட்டுமே தான் இதை பயன்படுத்துகிறார்களா? இந்த காவல் நிலையம் வழுவில் பார்த்து நிற்கிற போது
இங்கே எத்தனை உயர்தர மனிதர்கள் இந்த மாதிரி வழக்கில் வந்து கோடிக்கணக்கில் பணம் முடங்குற இதில் எத்தனை வந்து வர்த்தகர்கள், துணை நிற்பவர்கள், அலுவலர் பெருமக்கள், இவர்கள் பேர்லாம் வழக்கு இருக்குது. இதனால தான் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது அவர் மதுவிலக்கு கொள்கைகளை பேசி கொண்டிருந்த போது அவர் எதிரிலேயே மலிவான கல்சாராய கடைகளை திறக்கலாம்னு பேசினேன். அதிமுக தோழமை கட்சி இப்படி பேசுதே, அதுவும் அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் பேசுகிறாரே அப்படின்னு அன்றைக்கி எதிரெல்லாம் எழுதியது. சாராய கடை திறக்க வேண்டும் குடியரசுக் கட்சி வலியுறுத்தல்னு. ஏன்னா சிலர் கூட கேட்டாங்க, ஒருவேளை அவர் சொல்லி தான் நீங்கள் பேசுகிறீங்களான்னு. இல்லவே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர் காடா கடை திறந்தார். இல்லை, யார் பெருமளவுக்கு பாதிக்கப்படுறது? இந்த வழக்கல் யார் பேரில் வருது? அனுபவபூர்வமாக அந்த காலத்திலே பாபா சாஹிப் சொன்னார். நான் போகிறப்ப பார்ப்பேன், இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் நிற்கிறவங்கலாம் பார்த்தா இவன் தான் குற்றவாளி போல இந்த ஏழை தொழிலாளர்கள். அப்போ பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவாவது அந்த டாஸ்மாக் கடைகளை மூடலாம், ஒரு போதை ஒழிப்பை வந்துட்டு இன்னும் வேகமாக முன்னெடுப்பலாம். எதை சொல்லியும் இதை வந்து நியாயப்படுத்த முடியாதுல்ல சார்? இதுவரையில் இது நம்முடைய மன்னர் காலத்திலிருந்து இதுவரையில் இதை ஒழிக்க முடிந்ததா? அப்ப தேர்தல் அறிக்கை முற்றிலும் ஒழிக்க முடிந்ததா? தேர்தல் அறிக்கையில வந்துட்டு நம்ம அறிக்கையா சொல்லியிருக்க கூடாது இல்ல, நாங்க வந்தா வந்துட்டு படிப்படியா நாங்க குறைக்க ஆரம்பிப்போம் அப்படின்றது. முற்றிலும் ஒழிக்க, அதாவது இது இந்த சமூகத்தில் முறைப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் நீங்கள் இது அதை முறைப்படுத்தவும் இல்லை, கட்டுப்படுத்தவும் இல்லை. முறைப்படுத்துறதுனா என்ன சொல்கிறேன்னா, இந்த தடை சட்டமெல்லாம் எப்போ இப்போ காமராஜர் காலத்தில் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அப்போவே பர்மிட் தரலையா? நான் கேட்குற கேள்வி இதெல்லாம் யார் பேரில் நான் குறை சொல்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் பக்தவச்சலம் இருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போ ஆனால் யாருக்குமே பர்மிட் தராமல் இருந்தீங்களா? பர்மிட் தராமல் சரி, நீங்கள் இங்கே இருக்கிற இராணுவர்களுக்கெல்லாம் பர்மிட் தராமல் இருந்தீங்களா? இராணுவத்தில் அங்கீகரிக்கப்படுகிறத, இராணுவத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா? இதில் முறையற்ற செயல்பாடுகள், தெளிவற்ற சட்டங்கள், சமூகத்தின் தன்மை கருதி அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அனுபவமற்ற குறைபாடுகள், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெறுமனே வந்து பேசிக்கிட்டு இருந்தா அது ஒரு பிரச்சாரம், அவ்வளவுதான். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.